வணக்கம். நமது டிவியின் மாலை நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரச தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட 7 அரச நிறுவனங்களில் பாரிய நட்டம், ஜனாதிபதி தெரிவிப்பு. கருணா பிள்ளையான் மீண்டும் கூட்டு. தேர்தல் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க புதிய செயலி. பாடசாலை மாணவர்களில் 28% அதிகமானோர் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி பாவனை, பாதிப்புகளும் அதிகரிப்பு. லெபனான் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தது இஸ்ரேல். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். அரசு தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட 7 அரச நிறுவனங்களின் நட்டம் மற்றும் கடன் தொடர்பில் ஜனாதிபதி தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். அரசு தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட 7 நிறுவனங்களின் நட்டம் மற்றும் கடன் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை அறிவித்தார். அந்த வகையில் இலங்கை ரூபாவாகினி கூட்டுத்தாபனம் 256 மில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளதுடன் 1834 மில்லியன் ரூபாய் கடனில் இயங்குவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் 152 மில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளதுடன் 1603 மில்லியன் ரூபாய் கடனில் இயங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பு 1476 மில்லியன் ரூபாய் கடனில் இயங்குகிறது. இலங்கை சீனி நிறுவனம் 11,165 மில்லியன் ரூபாய் கடனில் செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம் 3,216 மில்லியன் ரூபாய் கடனிலும், மில்கோ நிறுவனம் 15,090 மில்லியன் ரூபாய் கடனிலும் இயங்குகிறது. அத்துடன் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சுமார் 340 பில்லியன் ரூபாய் கடனில் இயங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினூடாக கருணா பிள்ளையான் மீண்டும் இணைந்துள்ளனர். மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் கருணாமான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோர் இணைந்து கொண்டுள்ளனர். இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கைச்சாத்திடப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் பின்னடைவை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக புதிய முயற்சியொன்றை பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மேற்கொண்டு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கடந்த 15ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் இணைந்து களமிறங்கியுள்ளனர். கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து பிரிந்திருந்த கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மீண்டும் இணைந்துள்ளனர். வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் வல்வெட்டித்துறை சுயேட்சை குழுவின் முதன்மை வேட்பாளர் சபாரத்தினம் செல்வேந்திரா யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். 12ஆம் தேதி எலெக்ஷன்ஸ் ஆஃபீஸில் போய் 90,000 காசு கட்ட எங்களுக்கு ஒரு செட் நாமினேஷனுக்குரிய பத்திரம் அத்தனை தந்தது. அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் இருந்தது. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாங்கள் எல்லாம் முழுமையாக ஒரு பிள்ளையும் விடாமலுக்கும் முழுமையாக தயாரித்த நாங்கள். அப்போ தயாரித்து கொண்டு 20ஆம் தேதி அதை ஹேண்ட் ஓவர் பண்ண போன பொழுது அந்த முன்னால் ஹெல்ப் டெஸ்க் இருந்தது. அப்போ அதை எல்லாம் செக் பண்ணி போட்டு இந்த 35 வயதுக்கு உட்பட்ட வேட்பாளர்கிட்ட பதிவு எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பர்த் சர்டிஃபிகேட் பிரதி என்று தான் கேட்டிருந்தேன். அந்த பிரதியின்படி தான் நாங்கள் பர்த் எல்லாம் தயாரித்தோம். அப்போ இந்த ஹெல்ப் டெஸ்ட்டில் சொல்லிங்கன்னா இந்த பிரதியை ஒரு சர்டிஃபிகேட் ஒரு என்ன ஜேபிஎட்டை சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு வாருங்கன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்து நாங்கள் அந்த பிரதி
அது எங்களுக்கு தந்த இந்த நிபந்தனை அடிப்படையில் ஒரு தவறும் செய்யலை. அப்போ நாங்கள் கொண்டு போய் இதை சமர்ப்பிக்க திடீரென்று எங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளல, ரிஜெக்டர்ன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் கேட்ட பொழுது தான் தெரிய வந்தது 17ஆம் நாமினேஷன் தொடங்க இருக்க 16ஆம் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்கலாம். இந்த 35 வயதுக்கு உட்பட்டவைக்கு பர்த் சர்டிஃபிகேட் தான் ஒரிஜினல் கொடுக்கணும். அப்போ எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தியிருக்கணும். அதை தெரியப்படுத்த இல்லை, நாங்கள் எங்களுக்கு தந்த அறிவுறுத்தலின்படி செய்து கொண்டு போனால். அப்போ இப்போ என்னென்னா நாங்கள் பார்க்குறோம் இந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவை இந்த கடமையிலேருந்து தவறிட்டுனா இந்த இளைஞரை பற்றிய சட்டத்தில் இளைஞர் 35 வயதுக்கு உட்பட்டவை இத்தனை பேர் இருக்கணுமென்று சொல்லியிருக்கே ஒழிய இந்த பர்த் சர்டிஃபிகேட் விவரங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்ட் இந்த அறிவுறுத்தல். அப்போ அறிவுறுத்தலில் அதை சீராக செய்யிருக்கணும். இவ எங்களுக்கு தந்த இதுக்கு தாங்கள் புது ரூலை மாற்றினோம்னா எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அப்போ கடைசி நேரத்தில் அதை மாற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் விட்டுட்டு அந்த அடிப்படையில் எங்களுடைய இதை நிராகரிச்சிருக்கணும். இது பார்த்தா இது இந்த வேணுமெண்டு எங்களை வெளியே விடுறதுக்கு செய்த ஒரு நடவடிக்கை மாதிரி தான் இருக்குது, மறுத்துருக்குறோம். இது ஒரு பாரதூரமான விஷயம். அப்போ நாங்கள் இதை விட்டு ஒதுங்க இதில் எவ்வளோ செலவு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் இன்னும் கோர்ட்ஸுக்கு போய் இதை அடிபட வேண்டிய சூழ்நிலைகளே எங்களை தள்ளிட்டுனா. தேர்தல் கண்காணிப்பு நடைமுறைகள் தொடர்பில் திருகோணமலையில் இன்று விசேட செயலமர்வு நடத்தப்பட்டது. தேர்தல் நடைமுறைகளை கண்காணிப்பது தொடர்பான செயலமர்வு திருகோணமலையில் இன்று நடைபெற்றது. தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தினால் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடாத்தப்பட்டது. வாக்குரிமை, தேர்தல் வன்முறை, வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், கட்சி பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக இன்று புதிய செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. அதன்படி முறையான மற்றும் புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் தேர்தல் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க ECEDR என்ற கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் முறைப்பாடுகளை குறித்த செயலி ஊடாக சமர்ப்பிக்குமாறு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். அத்துடன் தமது முறைப்பாடுகள் தொடர்பான நடவடிக்கைகளையும் குறித்த செயலி ஊடாக கண்காணிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இந்திரரத்ன தேரர் நமது டிவிக்கு விசேட செவ்வியொன்றை வழங்கியுள்ளார். யாழ் பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முறையாக பௌத்த துறவியொருவர் பட்டம் பெற்றுள்ளார். களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்த இந்திரரத்ன தேரர் தமிழில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை பெற்றுக்கொண்டார். முதுவையின் பரிந்துரையினை பரிசீலனை செய்த பேரவை உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பேருடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமை சான்றிதழை வழங்குவதென தீர்மானித்துள்ளமை பெருமையுடன் அறிய தருகின்றேன். Venerable Sannaskama Indraratna Dero. இந்நிலையில் ரத்ன தேரர் என அழைக்கப்படும் இந்திரரத்ன தேரர் நமது டிவிக்கு விசேட நேர்காணலை வழங்கினார். நமது டிவி நேயர்களுக்கு வணக்கம். நமோ புத்தாய, ஐபோன். நான் இந்திரரத்ன தேரர், இல்லாட்டி ரத்ன தேரர் என்று தான் தெரியும். என்னுடைய விகாரை களுத்துறை பொறான டவுனில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள துபகுட கணேகந்த புராண விகாரை. நான் களுத்துறை மாவட்டத்தில் தமிழ் போதனாசிரியர் பதவியில் இருக்கிறேன். ஆனால் தமிழ் அதிகமாக படிக்க வேணும், தமிழ் அறிவு வேணும். அதனால் நான் இங்கே வந்து யாழ் யூனிவர்சிட்டியில் படிக்க வேணும் என ஆசை வந்தது. எந்த மாதிரி பட்டமோ எனக்கு, ஆனால் தமிழ் மொழி படிக்க வேணும் என்று தான் எனக்கு ஆசை வந்தது. அதனால் இந்த யாழ் யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் தமிழ் டிப்ளமாவை படித்து ஆரம்பித்தேன். நேற்று தான் என்னுடைய கன்வொகேஷன் நடந்தது.
படிக்கும்போது ஆய்வு செய்ய வேணும் தானே. அந்த ஆய்வுக்கு தலைப்பு தான் டாபிக் தான் மணிமேகலை கூறும் பௌத்த சிந்தனைகள். அந்த ஆய்வு செய்யும் போதும் யாழ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதும் தமிழ் வரலாற்றில் பௌத்த சமயத்தை, பௌத்த நூல்கள், தமிழில் எழுதப்பட்ட பௌத்த நூல்கள் பற்றி அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி பழமையான பௌத்த விஷயங்கள் பற்றி, பௌத்த நூல்கள் பற்றி, பௌத்த தர்மம் பற்றி நான் படித்தேன். அதை படிக்கும்போது சமஸ்கிருத மொழியில் பிரிவினா பாடசாலையில் இருக்குது சமஸ்கிருத மொழி. ஆனால் சமஸ்கிருத மொழியை விட புத்தகங்கள் தமிழ் மொழியில் பௌத்த சமயம் பற்றி இருக்கிறது என்று எனக்கு இப்போ தெரியும். ஆனால் இந்த தென்பகுதியில் தேரர்களுக்கு நான் நினைக்கிறேன் அது தெரியாது. மணிமேகலை, சில ஐம்பெருங்காப்பியங்கள், எட்டுத்தொகை, மதுரை காஞ்சி மாதிரி நூல்களில் பௌத்த சமயம் பற்றி அழகாக அது எழுதியிருக்கு. மணிமேகலத்தில் ஆய்வு செய்யும்போது எனக்கு கிடைத்த பௌத்த சமயத்தில் உள்ள இதயம் மாதிரி பட்டிச்ச சமுப்பாதம் என்ற ஒரு தர்ம போதனை இருக்குது. இந்த எப்படி வாழ்க்கை தோன்றுகிறது, இந்த பிறப்பு இறப்பு ஜன்ம சக்கரம் பற்றி புத்தர் அருளிய தர்மம்தான் பட்டிச்ச சமுப்பாதம். பட்டிச்ச சமுப்பாதம் பற்றி 30வது காதையில் இருக்க மணிமேகலத்தில் அழகாக எழுதியிருக்கு. திரிபிடகம் தெரியாதவர்களுக்கு மணிமேகலை வாசிக்க முடியும் என்றால் திரிபிடகம் முழுமையாக படிக்கிறது மாதிரி அறிவு கிடைக்கும். அதான் இறுதியில் சொல்லலாம். மன்னாரில் கனரக டிப்பர் ஒன்று குடை சாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர். மன்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் கனரக டிப்பர் ஒன்று குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த ஏனைய 3 பேர் மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெரியமடு பிரதான வீதியினூடாக பயணித்த கனரக டிப்பர் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியது. இதன்போது ஈச்சலவக்கை கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடங்கலாக 3 காயமடைந்தனர். உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கெலகல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 35 பேர் காயமடைந்துள்ளனர். பரக்காபொல பகுதியில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் 35 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பரக்காபொல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கெலகல பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து கண்டிக்கும், கண்டியிலிருந்து கொழும்புக்கும் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பஸ்களே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்து தொடர்பில் பரக்காபொல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜோசித ராஜபக்சவுடன் இரவு நேர களியாட்டு விடுதிக்கு சென்றவர்கள் பாதுகாப்பு பிரிவினரை தாக்கியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோசித ராஜபக்சவும் ஜோசிதவின் மனைவி மற்றும் மேலும் 8 நண்பர்களுடன் கொழும்பு 2 பகுதியில் உள்ள களியாட்ட விடுதிக்கு நேற்றிரவு சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவரிடம் களியாட்ட விடுதிக்குள் செல்வதற்கான அனுமதி சீட்டு இல்லாமை தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினர் விசாரணை செய்துள்ளனர். இதன்போது வாய் தர்க்கம் வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் யோசித்தவுடன் சென்ற அவருடைய 8 நண்பர்களும் பாதுகாப்பு பிரிவினர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இச்சந்தர்ப்பத்தில் யோசித்த ராஜபக்சவும் அவரின் மனைவியும் அங்கிருந்து உடனடியாக வெளியேறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் களியாட்ட விடுதியின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தாக்குதலில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களில் 28 வீதத்துக்கு அதிகமானோர் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் தொடர்பாடல், சமூக வலைதள பயன்பாடு உள்ளிட்ட இணையதள பாவனைக்காக ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்தும் பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் சுகாதார ஆய்வறிக்கை ஊடாக இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 31.3 வீதமான மாணவர்களும் 25.5 வீதமான மாணவிகளும் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 தொடக்கம் 17
வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களே அதிகளவில் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதுடன் மொத்த மாணவர்களில் இது 40.6% சுட்டி நிற்கிறது. கடந்த 12 மாதங்களில் பாடசாலை மாணவர்களில் 5.4% சைபர் குற்றங்களுக்குள் அகப்பட்டுள்ளனர். இதேவேளை 13 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட 5.6% சைபர் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இலங்கையில் உள்ள அரச பாடசாலைகளில் கல்வி கற்கும் 13 முதல் 17 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது இந்த விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலைக்கு சென்ற 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலைக்கு சென்ற 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ், கஞ்சா, போதை வில்லை, புகையிலை கலந்த மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சிவனொளி பாதமலைக்கு செல்லும் பயணிகளை பரிசோதனை செய்ய இடப்பட்டுள்ள விசேட காவலரண்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த 20 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேலதிக அலங்கார பொருட்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களின் சாரதிகளுக்கும் இதன் போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். நவம்பர் மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு முதல் முறையாக தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்னதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு பயங்கரவாத இலக்குகளுக்கு எதிராக வலுவாக செயல்பட உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனானின் அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தனது நாட்டை புதிய போருக்கு இழுத்து செல்வதற்கு எதிராக லெபனானின் பிரதமர் எச்சரித்துள்ளார். வன்முறை அதிகரிப்பால் பீதியடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இரண்டும் தங்கள் உறுதிமொழிகளை நிலைநிறுத்த வேண்டும் என லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படை வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.